என் தம்பி பொண்ணுக்காக செஞ்ச மினியேச்சர் கேசரி. சம்மர் ஹாலிடேஸில் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தா அவளுக்காக இந்த கேசரி அவளுக்காக விளையாடுறதுக்காக செஞ்சோம். இதை உட்காந்து ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. அதே கடாயிலேயே கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு என்கிட்ட முந்திரின்ற பாதாமும் திராட்சையும் வறுத்துக்கிட்டேன். வேறு இதில் நானும் செய்கிறேன் நான் சுட்டுக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே செஞ்சேன். தண்ணிலாம் ஊற்றுறது அந்த மேடம் தான் ஊற்றுறாங்க. இப்போ குட்டியம்மா தான் ஊற்றுறாங்க தண்ணிலாம். தண்ணி ஃபுல்லாக சேர்த்துட்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொதிக்க வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட், நம்ம வறுத்து வச்ச ரவை அதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா கிளறிட்டு இதை வேக வச்சிடலாம். நல்லா கட்டியாக வெந்து வரட்டும். வெந்த பிறகு நான் ஏலக்காவும் இந்த சீனி கூடயே இடித்து வச்சுருக்கேன். கூட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சோன்னா சூப்பரான கேசரி ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் தம்பி பொண்ணுக்காக செஞ்ச கேசரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.